அவங்களுடைய ஒரே குறிக்கோள் அவங்க தான் சொல்லிட்டாங்களா, இஸ்ரேலை வந்து இந்த மேப்லேருந்தே தூக்கணும், அங்கே யாருமே இருக்கக்கூடாது அப்படின்ட்டாங்க. அப்போ அங்கே ஏதோ பிரச்சனை இருக்கு. அதனால தான் வந்து இஸ்ரேல் அட்டாக் பண்ணும் போதும் சவுதி அரேபியா, யுஏஇ உள்ளிட்ட அத்தனை இஸ்லாமிய நாடுகளும் ஜியோ பாலிடிக்ஸ்ல ஒரு நாடு ஒரு முடிவு எடுக்குது அப்படின்னு சொன்னா நாட்டோட நலன் தானே முக்கியம். ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணி என்ன வரப்போகுது உங்களுக்கு? நம்ம நாட்டுக்கு என்ன லாபம், அதுதாங்க முக்கியம். யுத்தம் நடக்குது, இதை வந்து வார் அப்படின்னு சொல்லக்கூடாது. ட்ரம்ப் ஒத்துக்க மாட்டார். ஏன்னா அமெரிக்கன் காங்கிரஸ்ல என்ன சொல்லியிருக்காரு, உலகத்திலேயே எந்த ஒரு நாடு அந்த நாட்டு குடிமக்கள் ஒருத்தர் மாட்டிருந்தாலும் எப்படியாவது அவங்கள ரெஸ்கியூ பண்ணணும் அப்படின்னு நினைக்குதோ அந்த நாடு அமெரிக்கா. யாருக்கு வந்து $10 மில்லியன் இவர் தலையை கொண்டு வந்தா அப்படின்னு சொன்னாங்களோ அவரோட போய் கை குலுக்கிக்கிறாரு ட்ரம்ப். நான் என்ன நினைச்சேன்னா அவரோட போட்டோ எடுத்துட்டு பத்தியா எனக்கு 10 மில்லியன் கொடுன்னு கேட்டிருப்பாரோ அப்படின்னு. இந்தியா ஒரு நாடு எதுக்கு பண்ணணும்? நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி இந்த டிராபிக் சிக்னல் ஹேக் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? ஈரானை பொறுத்த வரைக்கும் நான் கீழே விழுந்தேன்னா எல்லாரையும் சேர்த்து விழுறேன். முடிஞ்ச வரைக்கும் என்னால் முடிஞ்ச ஒரு 4 பேரை இழுத்துக்கிறேன். இது அவங்களுடைய அப்ஜெக்டிவ். சும்மா உட்காந்துட்டு இந்த கொள்கை சித்தாந்தம் இதெல்லாம் இதுக்கு உடப்புல போடுங்க. இப்போ கூட்டணி அப்படின்னு வந்தாச்சுன்னா நம்ம அரசியல் கூட்டணி எடுத்துக்கோங்க. யாராவது கொள்கையை பார்த்து கூட்டணிக்கு போறீங்க? தேமுதிக, இதே தேமுதிகவை பத்தி என்ன நீங்க வந்து 2 பக்கமும் வந்து ஒரே நேரத்தில் கூட்டணி பேசுறீங்க அப்படின்னு குறை சொன்னாங்களா இல்லையா? ஐபிஎன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிற வார், அதாவது உலக நாடுகள் அதே மாதிரி இந்தியா எல்லாருக்கும் வந்து ஒரு பரபரப்பை கிளப்பிட்டு இருக்கக்கூடிய ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் வாரை பத்தி நம்ம டெப்தா கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள் நம்ம கூட ஜாயின் பண்றாங்க. சார் வணக்கம். வணக்கம் லதா. எப்படி இருக்கீங்க சார்? சூப்பரா இருக்கு. இப்போ வந்து இந்த வார் போயிட்டு இருக்கு. அதாவது ஈரானை வந்து கம்ப்ளீட்டா இஸ்ரேலும் அமெரிக்காவும் கை கோத்து T20 போயிட்டு இருக்குன்ற மாதிரி சொல்றீங்க. கண்டிப்பா அது என்ன டே 1 டே 2 டே 3 டே 4 ப்ரொலாங் ஆகி போயிட்டே இருக்கு. ஸோ எல்லாருமே அந்த டெஸ்ட் மேட்ச் மாதிரி பார்த்துட்டே இருக்காங்களே, நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ என்ன நடந்துட்டு இருக்கு? இல்ல இது வந்து ஏதோ இந்த பிக் பாஸ்ல டே 1 டே 2 அப்படின்ற மாதிரி இருக்கு. சி சண்டே இது வந்து அகெயின்ஸ்ட் ஆல் இன்டர்நேஷனல் லா, நான் அது இல்லைன்னு சொல்லலை. ஆனால் சில நேரங்களில் வந்து யூ கேனாட் டேக் சைட்ஸ். இப்போ இதில் ஈரானை சப்போர்ட் பண்ணுறதா இல்லை வந்து இஸ்ரேலை சப்போர்ட் பண்ணுறதா, இது வந்து சட்டத்துக்கு புறம்பான முறையில் இருக்குது அப்படின்றதுனால வந்து இஸ்ரேலை சப்போர்ட் பண்ணுறது தப்பு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஈரானை இதே மாதிரி நீங்கள் கண்டினியூ பண்ண வச்சுருந்தீங்கன்னா அவங்களுடைய இந்த பேலிஸ்டிக் மிசைல் ஏற்கனவே ஹைப்பர்சானிக் கேப்பபிலிட்டி இருக்குன்றாங்க. இதில் வந்து இன்னும் அணுகுண்டும் தயாரித்து வச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுடைய ஒரே குறிக்கோள் அவங்க தான் சொல்லிட்டாங்களா, இஸ்ரேலை வந்து இந்த மேப்லேருந்தே தூக்கணும், அங்கே யாருமே இருக்கக்கூடாது அப்படின்றாங்க. அதை பார்த்துட்டு எப்படி சும்மா இருக்க முடியும்? யுத்தம் நடக்குது, இதை வந்து வார் அப்படின்னு சொல்லக்கூடாது. ட்ரம்ப் ஒத்துக்க மாட்டார். ஏன்னா அமெரிக்கன் காங்கிரஸில் என்ன சொல்லியிருக்காரு, ஒரு மிலிட்ரி ஆக்ஷன் அவ்வளோதான் சொல்லியிருக்காரு. ஏன்னா வார் அப்படின்னா இத்தனை நாளுக்குள்ளே காங்கிரஸில் அங்கே இருக்கிற பார்லிமெண்ட் அங்கே பர்மிஷன் வாங்கணும் அப்படின்னு. அதனால் வந்து இல்லை இது வந்து ஒரு கண்டெய்ன்மெண்ட் ஆப்ரேஷன் அப்படி தான் அவர் சொல்லியிருக்காரு. இது யுத்தமா அப்படின்னா யுத்தம் தான் ஃபார் ஆல் ப்ராக்டிக்கல் பர்பஸ். ஆனால் அது நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படின்றது, அந்த சைடு இருந்தீங்கன்னா ஒரு மாதிரி சொல்லுவீங்க, இந்த சைடு இருந்தீங்கன்னா ஒரு மாதிரி சொல்லுவீங்க. இது வந்து வயா மீடியாவாக ஒரு சொல்யூஷன் வந்திருக்கணும். பட் ஈரான் வந்து ரொம்ப முரட்டுப்பிடியாக இருந்தாங்க. அதாவது ஈரானை மேப்லேருந்து தூக்கணுமா, ஈரானோட ஆளுமைகளை மேப்லேருந்து தூக்கணுமா? எந்த நாட்டையும் நீங்கள் மேப்லேருந்து தூக்க முடியாது. ஆனால் ஈரானுடைய அந்த ஆளுகின்ற வர்க்கம், அதுக்கப்புறம் அடுத்தடுத்து சக்சஷனில் வரவங்க, இவங்களெல்லாம் வந்து அழிச்சிடுறதுனால மட்டும் நீங்கள் ஒரு நாட்டை கேப்சர் பண்ணிட முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஈராக்கில் இப்படி தான் பண்ணாங்க. வெப்பன்ஸ் ஆஃப் மேஸ் டெஸ்ட்ரக்ஷன் அப்படின்னாரு. இத்தனை வருஷமாக தேடி ஒன்றும் கிடைக்காம போயிடுச்சு அவங்களுக்கு. இப்போ ஈராக்கில் என்ன மாதிரியான ஒரு ரெஜிம் இருக்குது? தெர் இஸ் நோ ஸ்டெபிலிட்டி. அதே மாதிரி தான் லிபியாவை நாசம் பண்ணாங்க, சிரியாவை இது மாதிரி பண்ணாங்க. யாருக்கு வந்து $10 மில்லியன் இவர் தலையை கொண்டு வந்தா அப்படின்னு சொன்னாங்களோ அவரோட போய் கை குலுக்கிக்கிறாரு ட்ரம்ப். நான் என்ன நினச்சேன்னா அவரோட ஃபோட்டோ எடுத்துகிட்டு பற்றியா எனக்கு 10 மில்லியன் கொடுன்னு கேட்டிருப்பாரோ அப்படின்னு. நல்ல காலம் அந்த அளவுக்கு அல்பையா போல. பட் அவங்க குடும்பம் வந்து லாஸ்ட் இயரில் மட்டும் நிறைய பில்லியன் சம்பாதிச்சிட்டாங்க அப்படின்ட்டு அமெரிக்காலேயே நியூஸ் வந்திருக்கு. அதனால் 10 மில்லியன் அவருக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஸோ இப்போ இந்த அலி கமேனியோட ஒரு அஞ்சலியை பற்றி எதுவுமே பேசலையே, அவருடைய மறைவு அஞ்சலியை பற்றி அவருக்கு எதுவுமே வந்து தகவல் தெரிவிக்கப்படலை. யாருக்கு அஞ்சலி செலுத்தணும்? நீங்கள் இந்தியாவில் இருக்கவங்களா? இங்கே தான் அந்த புள்ளி கூட்டணியில் சில பேர் இருக்காங்களா, கேட்டுக்கிறாங்களே. நாம் எதுக்கு இவருக்கு அஞ்சலி செலுத்தணும் அப்படின்னு நான் கேட்குறேன். இது வந்து ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் நடக்கின்ற யுத்தம். இந்தியாவுக்கு இதில் என்ன அப்படின்றத தான் பார்க்கணுமே தவிர
ஈரான் அடி வாங்குச்சு அப்படின்னா நான் தான் முதல்லயே சொன்னேன், அவர் வந்து இஸ்ரேலை வந்து உரு தெரியாமல் அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அவர் எப்படி நீங்கள் சப்போர்ட் பண்ண முடியும்? அஞ்சலி செலுத்தணும் அப்படின்னா ரைட்டு, நீங்கள் ஒன்றுனா தனிப்பட்ட முறையில் போய் செலுத்திட்டு வாங்க. இந்தியா ஒரு நாடு எதுக்கு பண்ணணும்? சரி, இப்போ நீங்கள் ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சவுதி அரேபியா, துபாய், ஷர்ஜா, பஹ்ரைன், ஓமன், கட்டார், நம்ம அந்த வடிவேலு சொல்ற லிஸ்ட்டை விட பெருசா இருக்கு. ம். இங்கெல்லாம் நம்ம இந்தியர்கள் அத்தனை பேர் இருக்காங்க. நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. அப்புறம் அவங்களெல்லாம் வந்து திருப்பி அனுப்புறாங்கன்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க நீங்க? ம். அந்த இடத்த போய் பாகிஸ்தானியும் பங்களாதேஷையும் ஃபில்லப் பண்ணுவாங்க. ம். நம்ம ஆளுங்க வேலை இல்லாம இங்க திரும்பி வரணும். அந்த இடத்துல வந்து நமக்கு எதிர் நாடுகள் அவங்க ஆளுங்களை கொண்டு போய் ரப்பணும். இதைத்தான் எதிர்பார்க்குறீங்களா நீங்க? இல்ல. இது ஒரு புறம் இருந்தாலும், ம். அப்படி நம்ம ஆட்கள திருப்பி அனுப்பிச்ச அந்த ட்ரம்ப் தானே அவருடைய அந்த கப்பல் படைய கொண்டாந்து இந்தியன் ஓஷன்ல நிறுத்தியிருக்காரு. இடம் குடுத்துருக்காங்க. இந்தியன் ஓஷன் அப்படின்றது வந்து ஒரு வாஸ்ட் ஏரியா. நம்மளுடைய டெரிட்டோரியல் வாட்டர்ஸ்னு ஒன்று இருக்கு. அது நம்மளுடைய லிமிட். நம்மளுடைய பார்டர்லேருந்து இத்தனை நாட்டிக்கல் மைல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் நம்ம டெரிட்டோரியல் வாட்டர். அதை தாண்டி போயாச்சுன்னா பேரு இந்தியன் ஓஷன். ஆனால் எல்லாமே இந்தியாவுக்கு சொந்தம் கிடையாது. நம்பர் 1. நம்பர் 2, அப்படியே வந்து அமெரிக்க கப்பற்படைக்கு நாம் இங்கே தங்க இடம் கொடுக்குறோம் அப்படின்னா அதில் என்ன தப்புன்னு தான் நான் கேட்பேன். சொல்கிறேன் எதுக்கு அப்படின்னு. நீங்கள் கேட்டீங்க இல்லையா, நம்ம இந்தியன்ஸ் எல்லாம் அங்கே வெளில துரத்தினார் அப்படின்னு. யார் யாரை வெளில துரத்தினார் அப்படின்னு சொன்னால், அந்த விசா முடிஞ்சு தங்கி இருக்கவன், அதுக்கப்புறம் அந்த கஜாக்கா தோஸ்த் நம்மளை கொண்டு போய் இறக்கி விட்டார் துபாயில் அப்படின்னு எஸ்சி சேகரும் பாண்டியராஜனும் போவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து வேற ஏதோ ஒரு டுபாகூரில் உள்ள போனவங்க, இந்த மாதிரி ஆட்களை அவர் திருப்பி அனுப்புனார். அடுத்தது அந்த H1B விசா அப்படின்னு சொல்லுவீங்க, அதுக்கு வந்து அந்த $1,00,000 அப்படின்னு. சரி, இது ஒன்றும் புதுசு கிடையாதுங்க. இப்போ அவர் என்ன சொல்றாரு, நீங்க வாங்க. H1B விசான்னா என்னன்னா, நீங்க ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போறீங்க அப்படின்னா, அந்த கம்பெனிலேருந்து வேலையை விட்டு தூக்கிட்டாங்கன்னா, அந்த விசா இருந்ததுன்னா நீங்க எந்த கம்பெனிக்கு வேணா போகலாம். இதை மிஸ்யூஸ் பண்றாங்க. இந்த H1B விசால அதிக அளவில் வருது இந்தியன்ஸ் தான். இது எப்படி? மற்ற நாட்டில் படிச்சவங்கலாம் இல்லையா? இந்தியாவிலேருந்து மட்டும் தான் வரணுமா? இதை மிஸ்யூஸ் பண்றாங்க அப்படின்றது ஓரளவுக்கு அது நடக்கத்தான் செய்கின்றது. இதுக்கு வேற ஒரு விசா இருக்கு. அந்த விசால நீங்க போறீங்கன்னா, லெட் சே அமெரிக்காலே நாளைக்கே உங்களை பார்த்துட்டு இந்த இன்டர்வியூ பார்த்துட்டு ரைட் அப்படின்ட்டு CNN கூப்பிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பர்டிகுலர் கம்பெனி அவங்க ஸ்பான்சர் பண்றாங்கன்னா, அந்த விசால நீங்க போனீங்கன்னா அந்த கம்பெனியில் நீங்கள் வேலை செய்கிற வரைக்கும் அங்கேயே இருக்கலாம். யாரும் உங்களை ஒன்றும் கேட்க மாட்டாங்க. ஆனால் அந்த கம்பெனியை விட்டு வேற கம்பெனிக்கு நீங்கள் சுவிட்ச் ஓவர் பண்ண முடியும். அதுவும் விசா தான். அதுக்கு இந்த காசெல்லாம் கிடையாது. மிஸ்யூஸ் பண்ணாதீங்க அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ஒன்று கொண்டு வந்திருக்காரு. பாருங்க, இது அவங்க நாடுங்க. அவங்க நாட்டில் வந்து யார் யாரை அலோவ் பண்ணணும், யார் யாரை அலோவ் பண்ணக்கூடாது அப்படின்னு டிசைட் பண்ணுறது அவங்க. இவ்வளோ பேசுகிறீங்களே, இப்போ சமீப காலமாக நீங்கள் சோஷியல் மீடியாவில் பாருங்கள், எங்கே பார்த்தாலும் வடக்கன்ஸ் வந்துட்டாங்க, இது என்ன வந்து மெட்ராஸா இல்லை ஊபியா, எந்த ஹோட்டலில் போனாலும் வந்து இந்தியில் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி நிற்கிறீங்களே, அவங்க என்ன பாஸ்போர்ட் விசா எடுத்துகிட்டு வரணுமா? இந்தியாவில் இருக்கவங்க எந்த இடத்துக்கு ஒன்றா போகலாம், வேலை செய்யலாம், செட்டில் ஆகலாம், குடும்பம் நடத்தலாம்ல. அப்புறம் இங்கே வேலைக்கு வந்தால் மட்டும் நீங்கள் கேட்குறீங்க. இந்த ஒரு ஸ்டேட்டில் இருந்து லீகலா இன்னொரு ஸ்டேட்ல வரவங்களையே கேள்வி கேட்கிற நீங்க, அப்போ ஒரு நாட்டில் உட்காந்துட்டு இல்லீகலா வரவங்களை திருப்பி அனுப்புன்னு சொன்னா என்ன தப்புன்னு சொல்லுவீங்க நீங்க? அடுத்தது, அமெரிக்கா வந்து ஒருவேளை அந்த செய்திகள் உண்மையாக இருந்து அவங்க வந்து நேவல் ஷிப்ஸ் இங்க டாக் பண்றதுக்கு நம்ம பர்மிட் பண்ணோம் அப்படின்னு சொன்னாலும் அதுல தப்பு ஒன்றும் இருக்கிறதா எனக்கு தெரியல. இது எப்படி ஈரானோட ஷிப்ஸ் எல்லாம் இங்க கொண்டு வந்து நிறுத்தி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றீங்களா? இல்ல, கண்டிப்பாக இல்ல. இன்னைக்கு சீனா அவங்க ஏதாவது பண்றாங்க? வாயை துறக்காம இருக்காங்க. நம்மளை விட பொருளாதாரத்துல பல மடங்கு முன்னேறி இருக்கின்றார். அமெரிக்காவோட ட்ரேட் சர்ப்ளஸ்ல கண்ணாபின்னான்னு இருக்காங்க. போன வருஷம் மட்டும் டோட்டலா அவங்களுடைய எல்லா உலக நாடுகளோடும் சேர்த்து மோர் தென் $1 trillion, அதாவது அவங்க இறக்குமதி பண்ணதை விட ஏற்றுமதி பண்ணது அந்த அளவுக்கு அதிகமாக வச்சிருக்காங்க. அவ்வளவு காசு வச்சிருக்காங்க. அவங்களே ஒன்றும் சொல்லல. ஏன் ஒன்றும் சொல்லல? இதுதான் ஜியோ பாலிட்டிக்ஸ் அப்படின்றது. சும்மா உட்காந்துட்டு இந்த கொள்கை சித்தாந்தம் இதெல்லாம் இதுக்கு உடப்புல போடுங்க. இப்போ கூட்டணி அப்படின்னு வந்தாச்சுன்னா நம்ம அரசியல் கூட்டணி எடுத்துக்கோங்க. யாராவது கொள்கையை பார்த்து கூட்டணி போறீங்க? தேமுதிக, இதே தேமுதிகவை பத்தி என்ன நீங்க வந்து 2 பக்கமும் வந்து ஒரே நேரத்தில் கூட்டணி பேசுறீங்க அப்படின்னு குறை சொன்னாங்களா இல்லையா? இன்னைக்கு அவங்கள கூப்பிட்டுன்னு பார்த்தீங்களா லட்சிய கூட்டணி அப்படின்னு சொல்றாங்க. இதே விஜயகாந்த் அவர்கள் உயிரோட இருக்கும்போது திமுகவை பத்தி எப்படி எல்லாம் பேசினாருன்னு தெரியும். இன்னைக்கு அவங்க சேர்ந்து இருக்கிறாங்களா, இதை என்னன்னு சொல்லுவீங்க? அப்போ அங்க கேவலமான அரசியல் கூட்டணிக்கே நீங்க கொள்கை இல்லை, கட்சி நலன், நாங்க ஆட்சிக்கு வரணும், ஓட்டு வாங்கணும், இதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ ஜியோ பாலிட்டிக்ஸில் ஒரு நாடு ஒரு முடிவு எடுக்குது அப்படின்னு சொன்னால் நாட்டோட நலன் தானே முக்கியம். அதை விட்டுட்டு நீங்கள் வந்து ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, ஏன் அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னு கேட்டால், இப்போது ரஷ்யா இந்த யுத்தம் ஆரம்பித்த பிறகு அந்த அமெரிக்காவில் என்ன பண்ணாங்க, ரஷ்யா ஆயில் விற்கக்கூடாதுன்னாங்க. அவர் நான் விற்பேன்னாரு. அதுக்கப்புறம் ஒரு தடை ஒன்று வச்சாங்க. என்ன கணக்குன்னா, நீ ஆயிலை விற்கலாம்,
ஆனால் $60 மேலே விற்கக்கூடாது அப்படின்னு. இது என்ன கணக்குன்னு தெரியல. ரஷ்யா அதை ஒத்துட்டாங்கல்ல. ஏன் அவங்க வந்து அதெல்லாம் முடியாது, என் இஷ்டத்துக்கு எவ்வளோ வேணா வைப்பான் அப்படின்னு சொல்லலை. இதுதான் நீக்கு போக்கா நடந்துக்கிறது அப்படின்றது. நாட்டோட நலன் அப்படின்னு வரும்போது பல விஷயங்களை கணக்கில் எடுத்துக்கணும். இன்னைக்கு நீங்கள் அமெரிக்காவுக்கு நான் வந்து உதவி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னால், நம்ம இந்தியர்களே எத்தனை பேர், இது நீங்கள் அங்கே வேலை செய்கிறவங்களை விடுங்க, டிரான்சிட்ல போய் மாட்டினவங்க எத்தனை பேர் இருக்காங்க. நீங்க வந்து ஈரானுக்கு வெளிப்படையா சப்போர்ட் அப்படின்னு சொன்னா, அப்ப அவங்க தங்கி இருக்காங்களே, உங்களுக்கு நாங்க எதுவும் ஹெல்ப் பண்ண முடியாதுப்பான்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க நீங்க? ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணி என்ன வரப்போகுது உங்களுக்கு? நம்ம நாட்டுக்கு என்ன லாபம், அதுதாங்க முக்கியம். உங்க கட்சிக்கு என்ன லாபம்னு நீங்க பாக்குறது பெருசு அப்படின்னு சொன்னா, நாட்டுக்கு லாபம்னு பாக்குறது தப்பே கிடையாது. அப்ப இந்த வார் மூலமா இந்தியாவுக்கு எந்த விதத்துல பாதிப்பு வரும் அப்படிங்கிற மாதிரி உங்களோட கருத்து? எனக்கு தெரிஞ்ச எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. இப்ப என்ன வந்துருச்சு பாதிப்பு? அப்ப காங்கிரஸ் அங்க தான் வாழக்கூடிய இந்தியர்கள் அவங்களுக்கு நிறைய உயிர் சேதம் ஆயிருக்கு. குழந்தைகளை வந்து அப்படியே புதைச்சிருக்கிறதா நியூஸ் வருது. அது ஈரான் 700 800 பேர் அது வந்து ஈரான் இறந்திருக்காங்க. ஈரான்ல வந்து ஏதோ ஸ்கூல்ல அட்டாக் ஆமா பண்ணாங்கன்றாங்க. இஸ்ரேல் தரப்புல மறுத்து ஆமா. இருக்கின்றார்கள். சண்டைன்னு வந்து இதெல்லாம் நடக்க தான் செய்யும். சரி, நான் கேட்குறேன், இப்போ ஈரான்ல வந்து நம்ம இந்தியர்கள் இருக்காங்கன்னா, முன்னாடியே நம்ம கவர்மெண்ட் வந்து அட்வைசரி குடுத்துட்டாங்க. அங்க இருக்கவங்கலாம் வெளில கிளம்பி வந்துருங்கன்னு சொல்லிட்டு. அதையும் மீறி நீங்க இருந்திருந்தீங்கன்னா, அப்புறம் யார் என்ன பண்ண முடியும்? உடனே பஸ் விடலாமா ஈரானுக்கு? இல்ல அது வந்து ஃப்ளைட்ஸ் எல்லாமே வந்து கட் பண்ணிட்டாங்க. அது எதுவுமே வந்து இப்பங்க. டிரான்ஸ்போர்ட்டேஷனே இல்ல சண்டை எங்களுக்கு. ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம அட்வைசரி இஷ்யூ பண்ணிட்டோம். ம். ஈரான்ல இருக்கவங்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் வரல? சில பேர் அங்கேயே தங்கிட்டாங்க. சரி விடுங்க. இப்ப ஈரான்ல நம்ம இந்தியர்கள்ன்றது ரொம்ப கம்மி. ஈரான் மக்கள் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க? லண்டன் வந்து அது இருக்க தான் செய்யுங்க. என்ன பண்ண முடியும்? சரி, இப்போ இந்த பக்கம் எடுத்துக்கங்க. துபாயில, யுஏஇல இங்கெல்லாம் இந்தியர்கள் இருக்காங்கன்னா, ஆமா. அந்த நாட்டு மக்களும் தான் இருக்காங்க. இந்தியர்கள் மட்டும் இல்ல, பங்களாதேஷ் இருக்கான், பாகிஸ்தானி இருக்கான், பிலிப்பினோ இருக்கான், யூரோப்பியன்ஸ் இருக்காங்க, அமெரிக்கன்ஸ் இருக்காங்க, எல்லாரும் தான் இருக்காங்க. எல்லாருக்கும் தானே அந்த ஆபத்து. யுஏஇக்கும் ஒரு பஸ் விடலாமா? இங்கேருந்து துபாய்க்கு இல்ல கஜா கிட்ட சொல்லி ஒரு போட் அனுப்பலாமா? இல்ல நிறைய சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் யாரெல்லாம் வந்து வெளிநாட்டுல வாழறாங்களோ, அபுதாபில, சவுதியில வாழறவங்க எல்லாருமே எங்களுக்கு உயிருக்கு ஆபத்தா இருக்கு. நிறைய ஆயில் டேங்க்ஸ் இங்க வெடிக்குது, சத்தங்கள் கேக்குது, எங்களுக்கு யாருமே ஹெல்ப் பண்ணல, ஃப்ளைட்ஸ் எல்லாம் கேன்சல் ஆயிடுச்சுங்கிற மாதிரி நிறைய இன்ஸ்டாகிராம் பதிவுகள் பார்க்குறோம். சரி, அதுக்கு என்ன பண்ணலான்றீங்க நீங்க? என்ன மாதிரி உதவி இல்ல பண்ணணும் என்ன இந்தியர்களுக்கு? என்ன நம்ம என்ன என்ன மாதிரி என்ன பண்ண பண்ண போறோம்? முடியும்னு நினைக்கிறீங்க நீங்க? ஏன்னா சண்டை அமெரிக்கா நடந்துட்டு ஷிப் இருக்குங்க. அமெரிக்கா ஷிப் நிறுத்தினது தப்பு இல்லைன்னா, இங்க இந்தியர்கள் அங்க வாழறாங்க. அவங்கள நம்ம திருப்பி கூட்டிட்டு வரணும். இல்ல அதுக்கான பாதுகாப்பு செய்ய வேண்டியது நம்மளுடைய கடமை இல்லையா? ஆஹா. எத்தனை லட்சம் பேர் இருக்காங்க? எத்தனை ஷிப் அனுப்புவீங்க? எத்தனை ஃப்ளைட் அனுப்புவீங்க? இதெல்லாம் நடக்கிற காரியம் அப்படின்னு நினைச்சீங்களா? இன்னைக்கு வந்து பிரச்சனை நடக்கும்போது நீங்க அங்கேருந்து கிளம்பி வந்தீங்கன்னா, நாளைக்கு எல்லாம் நார்மலைஸ் ஆன பிறகு உங்க ஒருத்தரையும் வேலைக்கு எடுக்க மாட்டான். ஏன் அங்க இருக்க மக்களுக்கெல்லாம் அது உயிர் பாதுகாப்பு அதுல எதுவும் இது கிடையாதா? உலகத்திலேயே எந்த ஒரு நாடு, அந்த நாட்டு குடிமக்கள் ஒருத்தரே ஒருத்தர் மாட்டியிருந்தாலும் எப்படியாவது அவங்கள ரெஸ்கியூ பண்ணணும் அப்படின்னு நினைக்குதோ அந்த நாடு அமெரிக்கா. அவங்களே வந்து ரைட்டு எங்க பாட்டுக்கு முடிஞ்சா கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவசரமா ஆரம்பிச்ச யுத்தம் இது. இஸ்ரேலுக்கு வந்து இன்டெலிஜென்ஸ் கிடைச்சிருக்கு. இந்த சனிக்கிழமையா இத்தனாம் தேதி இன்னைக்கு வந்து அவர் ஃபேமிலியோட அவங்க ஐஆர்ஜிசி ஹெட் எல்லாம் மீட் பண்ண போறாங்க அப்படின்ன உடனே இமிடியேட்டா சொல்லி உடனே அட்டாக் பண்ணியிருக்காங்க. அது அதனால எப்படி தான் வந்து எல்லாமே ஹேக் பண்ணி தானே, எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜ்லேருந்து மொபைல்லேருந்து எல்லாமே ஹேக் பண்ணி தானே இந்த இடத்துல மீட்டிங் நடக்குதுன்னு எல்லாம் கண்டுபிடிச்சு எல்லாம் பண்ணியிருக்காங்க. அதுல என்ன தப்பு? தப்பே கிடையாது. சண்டேனா வந்தா இது மாதிரி தான் பண்ணுவாங்க. ம். அவங்க வந்து டிராஃபிக் சிக்னல்லேருந்து எல்லாத்தையும் அவங்க ஹேக் பண்ணி வச்சிருந்தாங்க. நீங்க ஏன் அந்த மாதிரிலாம் வைக்கிறீங்க? நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி வைங்க. இந்த டிராஃபிக் சிக்னல் ஹேக் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? அங்க வந்து அந்த போலீஸ் ஆன் பண்ணுவார், ஆஃப் பண்ணுவார், அவ்வளவுதான். அந்த மாதிரி வச்சுட்டு போயிருந்தா பிரச்சனையே கிடையாதுல்ல. நீங்க ஏன் அதை வந்து இன்டர்நெட் அப்படின்ற ஒரு விஷயத்துல கொண்டு வரீங்க? இந்த மாதிரி பண்ணீங்கன்னா அப்படித்தான். ரைட்டுங்க, சண்டை அப்படின்னும் அவங்க எத்தனை வருஷமா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க ஒருத்தர் உட்காந்தீங்கன்னு 30 வருஷமா வந்து இஸ்ரேல் உங்களை வந்து நான் இருக்க விட மாட்டேன், உங்களை மேப்ல இருந்தே தூக்குவேன் அப்படின்னு சொன்னா அவங்களும் நேரம் பார்த்து காத்துட்டு தான் இருப்பாங்க. 20 வருஷமா அவங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இவருடைய மூவ்மெண்ட் எல்லாம் ட்ராக் பண்ணி வெளில சொல்லாம அவங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நேரம் கிடைச்சது, அவங்க போட்டு தீர்த்துட்டாங்க. இப்போ அங்க துபாயில அங்க இருக்கவங்களுக்குலாம் உதவி பண்ணணும்னு என்ன மாதிரியான உதவி பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அந்த கவர்மெண்ட் சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி வந்து ஏர்கிராஃப்ட் கேன்சல் ஆனதுனால இங்கே இருக்கவங்களுக்கெல்லாம் எல்லா உதவியும் நாங்கள் செய்கிறோம். அவங்க ஹோட்டலில் தங்குறதுலேருந்து அங்கே யுஏஇல இருந்து ஒருத்தர் சொன்ன விஷயம் எனக்கு. அவர் என்ன சொன்னார்னா, இது பாருங்க, இந்த ஹோட்டல் அதெல்லாம் வந்து எல்லாம் 4 ஸ்டார் ஹோட்டல், இந்த மாதிரி 5 ஸ்டார் ஹோட்டல் எல்லாம் தங்கிடுங்க, பில்லெல்லாம் கொடுக்காதீங்க, ஒட்டு மொத்தமாக பில்லை கவர்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சிரு அப்படின்னு. சில பேர் சொல்கிறாங்க, எங்களுக்கு அது இல்லை இது இல்லை அப்படின்னு. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது. ஏன்னா ஒரு அரசாங்கம் இந்த அளவுக்கு பொய் சொல்லணும்னு நான் நம்பலை. ஸோ எப்படிங்க அத்தனை பேரையும் வந்து தவிக்க விட்டுருவாங்களா ஒரு நாட்டில்? அடுத்தது அந்த ஏர்கிராஃப்ட், அந்த ஏர்லைன்ஸ் ஏஜென்சி இருக்கு பாருங்க, அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. ஃப்ளைட்டு கேன்சல் ஆச்சுன்னா ஒரு 2 மணி நேரத்துக்குள்ள அப்படின்னா அவங்க எங்கே தங்கணும், ஒருவேளை நாளைக்கு தான் ஃப்ளைட்டு அப்படின்னா அவங்களுக்கு ஹோட்டல் ரூம் அரேஞ்ச் பண்ண வேண்டியது, இதெல்லாம் அந்த ஏர்லைன்ஸோடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. எல்லாம் சும்மா இங்கே இருக்கிற மாதிரி வந்து லோக்கல் பஸ்ஸு அப்படிலாம் நினைக்காதீங்க. அதெல்லாம் ரெப்யூட்டட் ஏர்லைன்ஸ், அதெல்லாம் தே வில் டேக் கேர். ஒன்னொன்னா இப்போ அட்டாக் பண்ண ஆரம்பிச்சு, இப்போ அடுத்தது ஏர்போர்ட்ஸ், அடுத்தது அங்க பேசிக்கா இருக்கக்கூடிய அந்த ஆயில் ரிஃபைனரி எல்லாம் அட்டாக் முடிஞ்சது. இப்போ வாட்டர் பிளான்ட். அங்க வந்து வாட்டருங்கிறது தான் ரொம்ப காஸ்ட்லி. நமக்கு இப்போ இங்க ஆயில் எப்படியோ அது மாதிரி அங்க வாட்டர். இப்போ அதையும் அட்டாக் பண்ண போறாங்க. எப்படி வாழ்வாங்க? கரெக்ட்டுங்க.
அதெல்லாம் சண்டை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் யோசிச்சிருக்கணும். இப்போது அமெரிக்கா, இஸ்ரேல் 2 பேரும் பிளான் பண்ணி ஈரானுடைய அந்த முதல்ல வந்து அந்த அணுகுண்டுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. பேச்சுவார்த்தை அப்படின்றதெல்லாம் ஏமாற்று வேலை. இவங்க பாட்டுக்கு பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி 2 தரப்புலையும் ஏமாத்தினாங்க, அது வேற விஷயம். பட் அமெரிக்கா தரப்பில் நிறைய ஏமாத்தினாங்க. பேச்சுவார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு சண்டையை ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ என்னன்றாங்க, நீங்கள் அந்த பேலிஸ்டிக் மிசைல் அதை எதுவுமே வச்சுக்கூடாது, எல்லாத்தையும் தூக்கி போட்டுரு அப்படின்றாங்க. அதை யாருமே வந்து ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாத்தையும் நீங்கள் தூக்கி போட்டிங்கன்னா முதல்ல அணுகுண்டு, அதுவும் இல்லை, அப்புறம் பேலிஸ்டிக் மிசைல் அதுவும் இல்லைன்னா அதுக்கப்புறம் எப்போ அவன் குச்சி எடுத்து அடித்தாலும் நீங்கள் ஆடணும். ஸோ எப்படியாவது ஈரானை ஒத்துக்க வைக்கக்கூடாது, நம்ம போய் அடிக்கணும், இதுதான் பிளான். நான் அது இல்லைன்னுலாம் சொல்லலைங்க. ஆனால் இப்போ வந்து டீசாலினேஷன் பிளான்ட் அப்படின்னு சொன்னால், இப்போ நீங்க இவ்வளோ, நீங்க மட்டும் இல்லை, நிறைய பேர் இன்னைக்கு ஐயோ ஈரான் இது மாதிரி பண்ணிட்டாங்களே, கமேனிக்கு வந்து அஞ்சலி செலுத்தலையே, அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கலையே எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்களா? சவுதி அரேபியாவை பார்த்து யாராவது கேள்வி கேட்டீங்களா? என்னங்க உங்க பக்கத்து நாடு தானே, உங்களுடைய அந்த ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கோஆபரேஷன் அதில் ஒரு மெம்பர் தானே, அவங்க நாட்டு மேலே வந்து அமெரிக்கா இஸ்ரேல்லாம் குண்டு போட்டுனுக்கிறாங்க, இஸ்ரேல்லாம் உங்களுக்கு எதிரான நாடு, அவங்க குண்டு போடுறாங்க, நீங்கள்லாம் வந்து ஒன்றுமே ஆதரவு தெரிவிக்கலையே அப்படின்னு யாராவது சவுதி அரேபியா பார்த்து கேட்டிங்களா? யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் பார்த்து கேட்டிங்களா? துபாய் பார்த்து கேட்டிங்களா? ஓமன் பார்த்து கேட்டிங்களா? கட்டாரை பார்த்து கேட்டிங்களா? ஏன் கேட்கல? அவங்களே சும்மா இருக்காங்கன்னு போது நீங்களாம் ஏன் கடந்து ஆடுறீங்கன்னு கேட்குறேன் நான். அப்போ அங்கே ஏதோ பிரச்சனை இருக்கு. அதனால தான் வந்து இஸ்ரேல் அட்டாக் பண்ணும் போதும் சவுதி அரேபியா, யுஏஇ உள்ளிட்ட அத்தனை இஸ்லாமிய நாடுகளும் சும்மா இருக்காங்க. இந்த சண்டைக்கு ஆதரவு தெரிவிக்கின்றார்கள். ஈரானை முடிச்சு கட்டணும் அப்படின்னு இவங்க வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அப்பவே ஏதோ பிரச்சனை இருக்குன்றது உங்களுக்கு புரியலையா? அவங்களே சும்மா இருக்கும்போது நீங்க ஏன் கடந்து குதிக்கிறீங்கன்றது தான் என்னுடைய கேள்வி. அதாவது பப்ளிக் ஒப்பீனியன்றது ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு விதமான மாற்றங்கள், வேறுபாடுகள் இருக்க தானே செய்யும். இப்போ இஸ்ரேலில் அந்த ஜெருசலாம்ல தான் பெரிய அட்டாக் நடந்திருக்கு. அங்கே தான் வந்து குழந்தைகள்லாம் வந்து நிறைய பாதிக்கப்பட்டிருக்கு ஈரான்னால அப்படிங்கிறாங்க. அப்போ இதுதான் நான் சொன்னேன்ல முதல்ல, அது ஈரானா இருந்தாலும் சரி, இஸ்ரேலா இருந்தாலும் சண்டைன்னு வந்தா இதெல்லாம் வந்து இருக்கத்தான் செய்யும். அவங்க அதையெல்லாம் எதிர்பார்த்து தான் இன்னைக்கு வந்து ஈரானுடைய தாக்குதல், இஸ்ரேலுடைய பதில் தாக்குதல்னு சொல்றீங்க. சில வருஷத்துக்கு முன்னாடி அக்டோபர் 7ஆம் தேதி பண்டிகை கொண்டாடுற அன்றைக்கி உள்ளுக்குள்ளே போந்து 1500 பேரை கொண்டுட்டு போனால் கிட்டத்தட்ட ஒரு 500 பேரை பெண்கள் உட்பட கடத்திட்டு போனாங்க. யாராவது கேள்வி கேட்டிங்களா? ஐயோ இஸ்ரேல் காசாவை நெருக்குகின்றது, பாலஸ்தீனியர்களை கொன்று குவிக்கின்றது, இதை தானே சொன்னீங்க. ஒரே நாளில் வந்து 1500 பேரை கொண்டு போனாங்களா, அதனால தானே இவன் திருப்பி அடித்தான். இங்கே சொல்கிறீங்களே பாலஸ்தீன மக்களை வந்து இது மாதிரி கொடுமைப்படுத்துகின்றார்கள் இஸ்ரேல் அப்படி. பாலஸ்தீனத்தில் அது ஒரு நாடு அப்படின்னா அங்கே வந்து முதல்ல பள்ளிக்கூடங்கள் வேணும், அப்புறம் வேலை நிறுவனங்கள் வேணும், அரசு அலுவலகங்கள் இருக்கணும். பாலஸ்தீன் ஒரு நாட்டிலேருந்து ஏற்றுமதி இறக்குமதி இதெல்லாம் இருக்கணும். பாலஸ்தீனத்துலேருந்து எவ்வளோ ஏற்றுமதி பண்ணுறாங்க, என்ன இறக்குமதி பண்ணுறாங்க, ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? எப்படி அங்கே இருக்கிற மக்கள்லாம் வந்து சாப்பிட்றாங்க, எங்கே வேலை பார்க்குறாங்க தெரியுமா? பாலஸ்தீனத்தில் அந்த காசா பகுதி இருக்கு இல்லையா, அங்கேருந்து எத்தனை ஆயிரக்கணக்கான பேர் தினிக்கும் இஸ்ரேலுக்குள்ள பார்டர் தாண்டி வந்து வேலை செஞ்சுட்டு சம்பளம் வாங்கிட்டு போகிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த அக்டோபர் 7 இன்சிடென்ட்டுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்களுக்கு வேலை கொடுத்து சம்பளம் கொடுத்துருந்தது யார்? பாலஸ்தீனியர்களுக்கு, இஸ்ரேல். அப்படிலாம் பண்ணுறவங்க ஏன்னா அந்த சோறு போட்ட கையை கடிச்சுதான் அப்படின்ற மாதிரி அவங்களே நீங்கள் உள்ளே போந்து 1500 பேரை கொண்டு போனீங்கன்னா அவன் திருப்பி அடிக்காமல் என்ன பண்ணுவான்? சரி, அவன் வந்து கொன்னா, இவங்க திருப்பி அடித்தாங்க. இங்கே ஈரானில் என்ன பண்ணாங்க? இந்த பக்கம் வந்து ஹமாஸ், அந்த பக்கம் ஹெஸ்புல்லான்னு அவங்கள விட்டு ஈரான் அடிங்கன்னா அப்போ அவன் சும்மா இருப்பானா? ஏன்னா நான் இங்கே ஏதோ பண்ணின்னுக்கிறேன், நீ அங்கேருந்து நீ ஆளை விட்டுனுக்கிறியா, அதான் அவன் திருப்பி அடிக்கும். அப்புறம் இது எப்படி தப்புன்னு சொல்ல முடியும்? நிச்சயமாக இதோட முடிவு என்னவா இருக்கும்? இதற்கான தீர்வு எப்போ வரும்? சரி, அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஈரானுடைய அந்த மிலிட்ரி கேப்பபிலிட்டிஸ் அப்படின்றத ஒன்றும் இல்லாமல் அழித்து தீர வேண்டும். எந்த விதமான மிசைல் எதுவுமே அங்கே மிச்சம் இருக்கக்கூடாது, அதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு எந்த ஃபெசிலிட்டியும் இருக்கக்கூடாது. அது வரைக்கும் இந்த யுத்தம் தொடரும். இது வந்து அமெரிக்காவுடைய அப்ஜெக்டிவ். ஈரானை பொறுத்த வரைக்கும் நான் கீழே விழுந்தேன்னா எல்லாரையும் சேர்த்து விழுந்துறேன், முடிஞ்ச வரைக்கும் என்னால் முடிஞ்ச ஒரு 4 பேரை இழுத்துக்கிறேன். இது அவங்களுடைய அப்ஜெக்டிவ். அதனால தான் நீங்கள் சொன்ன மாதிரி முதல்ல அந்த ஆரம்கோ ராஸ்டனோர் ஆயில் ரிஃபைனரி, அதுக்கப்புறம் கட்டாரில் வந்து அவங்களுடைய நேட்டோவுடைய மிகப்பெரிய ஒரு ரேடார் ஸ்டேஷன் இருக்குது, அதை நாசம் பண்ணிட்டாங்க. இப்போ டீசாலினேஷன் பிளான்ட் அது எப்போ அட்டாக் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. பட் இட் இஸ் ஆல்சோ அந்த கிராஸ் ஏர், அது நல்லா தெரியும். ஃபண்டிங் பண்ணுற ஏர்போர்ட்ஸையும் அட்டாக் பண்ணிட்டாங்க ஃபுல்லாக. இல்லை, அந்த ஏர்போர்ட் அப்படின்றது வந்து சைனீஸ் இன்டெலிஜென்ஸ், அது வந்து அமெரிக்கன் சிஐஏ ஆப்ரேட்டிவ்ஸ், அங்கே மிலிட்ரி ஹெட்ஸு அவங்க வந்த இடம், அந்த இன்டெலிஜென்ஸ்லாம் கிடைச்சதுனால இவங்க பண்ணாங்க. கரெக்டு. நீங்கள் வந்து அங்கே 2000 இடத்துல அடித்தோம், 3000 இடத்துல அடித்தோம், 4000 குண்டு போட்டோம் அப்படின் போது அவங்க போடத்தான் செய்வாங்க, என்ன பண்ண முடியும்? தனிக்கும் வந்து பெரும்பாலும் அவங்க வந்து இந்த ரெசிடென்ஷியல் ஏரியாவில் பண்ணலை. எங்கெங்கெல்லாம் வந்து அமெரிக்கன் மிலிட்ரி அந்த மாதிரி ஆப்ரேட்டிவ்ஸ் இருக்காங்களோ அந்த இடத்த அவங்க டார்கெட் பண்ணுறாங்க. அடுத்தது முக்கியமாக அவங்கள அந்த ரேடார் சைட்டு, கமாண்ட் சென்டரு, யூஎஸ் பேசஸ், இதைத்தான் அவங்க அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. ஈரானை பொறுத்த வரைக்கும் அவங்களா வந்து, அதாவது அமெரிக்கா தரப்பில், அண்ட் அமெரிக்கா வராது,
இங்கே இருக்கிற மற்ற நாடுகள் இவங்க தான் ப்ரெஷர் பண்ணணும். ஐயோ எங்களால் தாங்க முடியாது, சண்டையை நிறுத்துங்க அப்படின்னு. ஸோ அந்த அப்ஜெக்டிவ் தான் ஈரான் இப்போ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. அதுதான் அந்த ஆயில் பிளான்ட்ஸ், அதுக்கப்புறம் டீசாலினேஷன் பிளான்ட். டீசாலினேஷன் பிளான்ட் அட்டாக் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் கஷ்டம். ஒரு வாரத்துக்கு மேலே தாக்கு பிடிக்க முடியாது. பட் அங்கே ஏர் டிஃபென்ஸ் வச்சுருப்பாங்க. ஏர் டிஃபென்ஸையும் ஏமாற்றிட்டு மிசைல் போய் அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. கடைசியாக அந்த ஹைப்பர்சானிக் அதை எப்போ யூஸ் பண்ணுவாங்க, எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியாது. அந்த ஹைப்பர்சானிக்கை யூஸ் பண்ணி முடிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ஃபர்தராக சண்டை போடுறதுக்கு இவங்க கிட்ட தெம்பு இருக்காது. அவங்களுக்கும் வந்து இனிமே ஒன்று இழப்பதற்கு ஒன்றுமில்லை, எபா டேய் எல்லாத்தையும் அடிச்சிட்டாண்டா நிறுத்துங்கடா அப்படின்ற நிலைமை வந்துடும். அநேகமாக அதுதான் வந்து இறுதியாக. நிச்சயமாக தொடர்ந்து பார்க்கலாம். ஈரான் வந்து சமாதானமா போறாங்களா இல்லாட்டி சரணாகதி ஆக போறாங்களா அப்படிங்கிறத தொடர்ந்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணதுக்கு நன்றி சார். நன்றி.